ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பெசிஃபிசிட்டி, அதுக்குன்னு எக்ஸாம்பிள், அப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கேஸ்கேட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கேஸ்கேட் இன் சிஎஸ்எஸ் அப்படின்னா, சிஎஸ்எஸ் கேஸ்கேட் அல்காரிதம்ஸ் ஜாப் இஸ் டு செலக்ட் சிஎஸ்எஸ் டிக்ளரேஷன்ஸ் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த கரெக்ட் வேல்யூஸ் ஃபார் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சிஎஸ்எஸ் அல்காரிதம், கேஸ்கேட் அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிஎஸ்எஸ் டிக்ளரேஷன் இருக்குல்ல, நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்ல, இந்த எலமெண்ட்க்கு இந்த கலர் வரணும், இந்த எலமெண்ட்க்கு இந்த ஃபாண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம்ல, அது வந்து கரெக்டான வேல்யூ வந்து போய் செட் ஆகிறதுக்கு, ஓகேங்களா. நிறைய கொடுத்துருப்போம், இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம், ஆனால் கரெக்டான வேல்யூ நம்மளுக்கு எது ப்ரியாரிட்டி அதிகமாக தரோமோ அதுக்கு வந்து செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் சிஎஸ்எஸ் அல்காரிதம் ஒர்க் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு H2 எலமெண்ட்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எது வந்து செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து டிட்டர்மைன் பண்ணும்போது லாஸ்ட்டாக எது கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி, ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, ஸோ வந்து ஃபைனல் கலர் இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி பார்க்கலாம். அதே தான் இதுவும் பேஸ் பண்ணி எது பேஸ் பண்ணி வரும்னா செலக்டர் பேஸ் பண்ணி வரும், ஓகேங்களா. செலக்டர் ஸ்பெசிஃபிசிட்டி. Specificity is an algorithm that calculates the weight that is applied to a given CSS declaration. ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னா ஒரு அல்காரிதம், இதுவும் ஒரு அல்காரிதம் தான். இது வந்து கேஸ்கேடிங் அல்காரிதம்குள்ளே தான் வரும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இது வந்து கால்குலேட் வெயிட் எவ்வளோ, வெயிட்னா நம்ம நார்மல் அந்த வெயிட் இல்லை, இது வந்து ப்ரியாரிட்டி தான் இதுக்கு மீனிங், ஓகேங்களா. இப்போ ஐடிக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி தருவாங்க, அதுக்கப்புறம் எலமெண்ட் ப்ரியாரிட்டி தருவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து எந்த சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிசிட்டி, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது செட் ஆகணுமா இல்லை இது செட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் வரும், ஓகேங்களா. இது மட்டும் இருந்தால் இதே செட் ஆகிடும், பட் இது வந்துச்சுன்னா இது தான் செட் ஆகும், கடைசி எது கொடுக்குறோமோ அது தான் செட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஐடியில் கொடுத்தா கிளாஸில் கொடுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு தரும், ஓகேங்களா. H2க்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு தரும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிசிட்டி என்னென்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஐடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, ஐடி யூஸ் பண்ணலாம், அப்போ 0 இங்கே வரும். இங்கே கிளாஸு ஆட்ரிபியூட் சூடோ கிளாஸ் இது யூஸ் பண்ணியிருக்கோமா, இதுவும் யூஸ் பண்ணலாம், அப்போ 0. இங்கே வந்து எலமெண்ட் சூடோ எலமெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா, ஆமாம் எலமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இங்கே வந்து 1, ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் பண்ணி இப்போ 0 0 1னா 1 இதோட வேல்யூ. ஸோ வந்து இதை பேஸ் பண்ணி தான் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும், ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் என்னென்னா மை கிளாஸ் ஹாவர், ஓகேங்களா. ஹாவர் கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. கிளாஸ் யூஸ் பண்ணால் இங்கே வரும், ஓகேங்களா, இங்கே 1ன்னு வரும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹாவர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாவர் வந்து சூடோ கிளாஸு, ஓகேங்களா. சூடோ கிளாஸ் இருக்கிறதால இன்னொன்று 1 சேர்ந்து 1 + 1 2ன்னு மாறிடும் இங்கே, ஓகேங்களா. ஸோ கலர் வந்து ப்ளூ, இதுக்கு வந்து கலர் செட் ஆகும். ஸோ வேறு எலமெண்ட் வந்து இதுக்கே நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணி வெறும் மை கிளாஸ் மட்டும் கொடுத்து கலர் வந்து எல்லோன்னு கொடுத்தா அது சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா இது தான் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து ப்ரியாரிட்டி அதிகம், இங்கே நம்பர் 2ன்னு இருக்குது, அங்கே நம்பர் 1ன்னு தான் வரும் வெறும் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணால். ஸோ வந்து இதுதான் சேஞ்ச் ஆகும், இதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்பெசிஃபிசிட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இங்கே ஜஸ்ட்டு ஒரு H2 எலமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு க்ரியேட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் கலர் கொடுக்க போகிறேன். H2ல் வந்து கலர் H2 க்ரியேட் ஆயிடுச்சு. H2ல் வந்து கலர் வந்து நான் ப்ளூன்னு தரேன், ஓகேங்களா. இப்போ ப்ளூன்னு தரேன். அதுக்கப்புறம் அதே H2க்கு வந்து இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு மட்டும் பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் ஷோ ஆகுதா, ப்ளூ கலரில் ஷோ ஆகுது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து
திரும்பி H2க்கே வேறு கலர் கொடுக்குறேன். கலர் வந்து ப்ரௌன் கலரில் தரேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. ஏன் இது மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம கடைசியில் எது தருமோ அதை வந்து ஹை ப்ரியாரிட்டி தரும் CSS. ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, எலமெண்ட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம எலமெண்ட் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே மட்டும் ஒரு நம்பர் இருக்குது, 1 இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு தான் ப்ரியாரிட்டி வரும். இப்போது நம்ம கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கே வந்து கிளாஸ் கொடுக்க போகிறேன். கிளாஸ் 1 தர போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரௌனில் தானே இருக்குது. இங்கே நடுவில் தரேன் .1 கொடுத்து இது கலர் வந்து எல்லோ கலர் தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் இது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆச்சு? கடைசியாக கொடுத்தது தானே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் என்ன இங்கே விஷயம் அப்படின்னா, இது வந்து இதுக்கான ப்ரியாரிட்டி வந்து கம்மி. ஓகேங்களா? இதுக்கு வந்து 1 தான் வரும். 0th பிளேஸில் தான் இதுக்கு வரும், 1ன்னு வரும். ஓகேங்களா? நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதோட ப்ரியாரிட்டி இங்கே தான் வரும், 1 தான் வரும். ஆனால் நம்ம எப்போ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறோமோ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இங்கே ப்ரியாரிட்டி வந்துடும். அதோட இங்கே 1 10 வந்துடும். அப்போ 10 இதுக்கான வேல்யூ. நம்ம எலமெண்ட் மட்டும் கொடுத்தா இங்கே 1 தான் வரும், 1 தான் அதோட வேல்யூ வரும். இங்கே வந்து கொடுத்தா 10ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ஹாவர்னு தரேன். ஓகேங்களா? ஹாவர் பண்ணால் எல்லோ கலரில் வரணும்னு தரேன். நீங்கள் பாருங்கள், ஹாவர் பண்ணால் எல்லோ கலரில் மாறுதா? இதோட ஸ்பெசிஃபிசிட்டி இன்னும் அதிகம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து ஹாவர் பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும் இதோட வேல்யூ. ஓகேங்களா? அது நம்மளுக்கு இப்போது வேணாம். ஆனால் இதோட ஸ்பெசிஃபிசிட்டி இப்போ 2ஆக மாறிடும். இங்கே ஷோ அதில், இங்கே 2ன்னு ஷோ அதில். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்பெசிஃபிசிட்டி வந்து 2ன்னு மாறிடும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா? ஐடி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. எல்லாத்தோட ஐடி தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எலமெண்ட் ப்ரியாரிட்டி. இது வந்து 0 பிளேஸு, இது 1 பிளேஸு, இது வந்து 10th பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஐடி வச்சு ஒரு இது பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஐடி கொடுக்க போகிறேன். ஐடிக்கு வந்து ஒன்ஸ்ன்னு தரேன். ஓகேங்களா? ஸோ ஐடிக்கு வந்து ஹேஷ் கொடுக்கணும். ஹேஷ் கொடுத்து ஒன்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ இதோட கலர் என்ன அப்படின்னா, நான் வந்து சாக்லேட் கலர் தரேன். ஓகேங்களா? சாக்லேட் கலர் தரும்போது எது இப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். எலமெண்ட் கொடுத்துருக்கோம், கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஐடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், சாக்லேட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரியாரிட்டி வந்து ஐடிக்கு தான் அதிகம். ஓகேங்களா? இப்போ நான் ஐடி எடுத்துடுறேன் அப்படின்னா இப்போ வந்து கிளாஸ்க்கு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? கிளாஸ்க்கு தானே எல்லோன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் கிளாஸும் எடுத்துடுறேன் அப்படின்னா இதுக்கு ப்ரியாரிட்டி வரும். இப்போ வந்து அந்த எலமெண்ட்க்கு தான் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? அது எலமெண்ட் தானே இருக்குது. அந்த எலமெண்ட்டில் எது கீழே இருக்கோ அதுக்கு தான் ப்ரியாரிட்டி. இப்போ நான் இந்த எலமெண்ட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு தான் ப்ரியாரிட்டி வரும். ஓகேங்களா? ப்ளூ கலர் சிங்கிள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது தான் ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டி பேசிஸ் எதுக்கு முக்கியத்துவம் தராங்களோ, ஃபஸ்ட்டு ஐடிக்கு ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் தருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸு, நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடி,
ஐடி கிரேட்டர் தென் கிளாஸ் கிரேட்டர் தென் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இப்போது. இம்ப்ளிமெண்டிங் த ஃபாலோயிங் சிஎஸ்எஸ் ஃபார் த கிவன் HTML டாக்குமெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து செட் த ஃபாண்ட் ஃபேமிலி ஃபார் த டாக்குமெண்ட் கொரியர் நியூன்னு சொல்லி எல்லாம் அந்த ஹோல் ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கொரியர் நியூன்ற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி ஸ்டைல் வந்து செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஹெட்டிங்க்கு மட்டும் ஆல் H1 ஹெட்டிங் வந்து இந்த கலர் கொடுக்க போகிறோம். இந்த கலர் தான் இந்த ப்ளூ கலர். ஓகேங்களா? செட் பேக்ரவுண்ட் கலர் ஃபார் த சர்ச் பட்டன் பிளாக் அண்ட் டெக்ஸ்ட் ஒயிட். ஓகேங்களா? சர்ச் பட்டனுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? செட் பேக்ரவுண்ட் கலர் ஃபார் லாகின் அண்ட் சைன் அப் பட்டன் டு ஆக்வா. லாகின் சைன் அப் பட்டனுக்கு ஆக்வான்னு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். HTML ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி லாகின் ரெஜிஸ்டர் 2 இது, அப்புறம் ஒரு இது லைனு, அப்புறம் சர்ச்சு, அப்புறம் இது பாக்ஸு இன்புட் பாக்ஸு, அப்புறம் சர்ச் பட்டன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ வந்து H1 டேக் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து 2 பட்டன் இந்த பட்டன் கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே வந்து லாகின், இதில் வந்து சைன் அப்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுக்குறோம். அதுக்கு வந்து HR டேக்கு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு வந்து பிரேக் கொடுத்துடலாம். இது சிங்கிள் லைன், இதுக்கு வந்து பிரேக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்புட் பாக்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து லேபிள் இருக்குது. லேபிள் ஃபார் இன்புட்னு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து ஐடி இன்புட்னு தரேன். ஜஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சர்ச் பட்டன். ஓகேங்களா? சர்ச் பட்டன் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி வந்து லாகின், இதுக்கு வந்து ஐடி வந்து சைன் அப், இதுக்கு வந்து ஐடி வந்து சர்ச், கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இது இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ வந்து இதுக்கு ஸ்டைலிங் தரலாம். லேபிள் நம்ம கொடுத்தது இது டெக்ஸ்ட்டு கொடுக்கல. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, சர்ச்னு இருக்குது இங்கேயும். ஓகேங்களா? இங்கேயும் ஒரு சர்ச்னு இருக்குது. இன்புட்டில் வந்து பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு சர்ச் யுவர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அவ்வளோதான், HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு CSS நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஸ்டைலிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, H1 டேக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி என்னென்னா, இதை நான் ஷோ பண்ணிக்கிறேன் PDF. நீங்கள் பாருங்கள், செட் ஃபாண்ட் ஃபேமிலி ஃபார் என்டையர் டாக்குமெண்ட் கொரியர் நியூ. எல்லா டாக்குமெண்ட், எல்லா டெக்ஸ்ட்டு, எல்லா இதுக்கும் கொரியர் நியூ செட் பண்ணுறோம். ஓகேங்களா?
அதுக்கு வந்து என்ன ஆப்ரேட்டிவ் நம்ம என்ன செலக்ட் யூஸ் பண்ணோன்னா ஸ்டார், ஓகேங்களா, ஆஸ்ட்ரெஸ் இது யூஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகும். ஃபாண்ட் ஃபேமிலி கொரியன் நியூ செட் பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், கொரியன் நியூ இந்த ஸ்டைலில் வந்துச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட் கலர் ஃபார் த H1 வந்து இந்த கலர் நம்ம செட் பண்ண போகிறோம். H1க்கு அந்த ஃபேஸ்புக்கோட அந்த ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர் வரும்ல, அதுக்கு வந்து நான் ஹெக்ஸ் கோடு கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கலர் செட் பண்ணியாச்சு. எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஃபேஸ்புக்கோட அந்த கலர் வந்துருச்சா. இப்போ வந்து லாகின் சைன்அப் இந்த செலக்ட் பண்ண போகிறோம். லாகின்க்கு வந்து லாகின் கமா சைன்அப் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கலர் வந்து இதுக்கு வந்து லாகின் சைன்அப் பட்டன் ஆக்வா கலரில் தரணும், ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கலர் ஆக்வா கலரில் செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ச் பட்டனுக்கு வந்து கலர் ஒயிட்டு, பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் தரணும், ஓகேங்களா. எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், லாகின் மட்டும்தான் ஷோ ஆகுது. சர்ச்சுக்கு ஐடி வந்து எஸ் கேபிட்டலில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கேபிட்டலில் தான் கொடுக்கணும். சைனப்புக்கு இது எஸ் கேபிட்டலில் கொடுத்துருக்கோம், ஸ்மாலில் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கிளியராக அதே மாதிரி நம்ம என்ன க்ரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி ஷோ ஆகுது, ஓகேங்களா. கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் கலரு, இங்கே சர்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கீவேர்டு இருக்குது, ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இம்பார்ட்டன்ட்னு கொடுக்கணும். டு ஷோ த மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் திங் இன் டாக்குமெண்ட். இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்டைலிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஐடியோட ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஐடியோட இதுதான் ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ ஜஸ்ட் இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சா. இதில் வந்து நம்மளுக்கு ஐடி என்ன இருக்குது, ஐடி வந்து சாக்லேட் கலரில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ ஷோ ஆகும், ஓகேங்களா. பட் ஆனால் நான் இம்பார்ட்டன்ட்னு ஒன்று தரேன். H2 டேக்கில் இந்த இம்பார்ட்டன்ட் தரேன், இம்பார்ட்டன்ட் இந்த கீவேர்டு தரேன். இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் ஷோ ஆகுது. ஸோ இது பார்த்தா ஐடியோட இது ப்ரியாரிட்டி அதிகம், ஓகேங்களா. இதான் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேங்களா. இன்ஹெரிட்டன்ஸில் வந்து என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல, பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, ஓகேங்களா. அது வந்து நான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ அது வந்து பேஸ் பண்ணி நிறைய சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. இது வந்து மெயின் பேரண்ட்டு ரூட், ஓகேங்களா. ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து 2 சைல்டு வருது. ஸோ இவங்கள்டேருந்து 2 சைல்டு வருது, ஓகேங்களா. இவங்க வந்து சிப்ளிங்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்புட் அண்ட் பட்டன் நாட் இன்ஹெரிட் கலர்,
இப்போ மொத்தமாக அந்த டிவ்வுன்னு கொடுத்து நம்ம இன்புட்க்கும் டிவ்வுன்னு கொடுத்து ஒரு கலர் செட் பண்ணால் இன்புட் பட்டன் இந்த இது இருக்குல்ல, இந்த எலமெண்ட்க்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, கலர் வந்து அதே கலர் வராது. இஃப் யூ வாண்ட் டு இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் தனியாக இன்ஹெரிட்னு சொல்லி. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு டிவ் செட் பண்ண போகிறேன். டிவ்வுக்குள்ளே வந்து இன்புட் கொடுக்குறேன், ப்ளஸ் அப்புறம் வந்து h1 டேக் கொடுக்குறேன். இதில் வந்து நான் பட்டன் கொடுக்குறேன். ஓகேங்களா, பட்டனில் வந்து ஹெல்லோன்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஹலோ ஹை அப்படின்னு சொல்லுவாதா. ஸோ இதில் வந்து இது டிவ்வுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ டிவ்வை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். டிவோட கலர் வந்து ப்ளூ வைலட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ப்ளூ வைலட் மாறிடுச்சு, ஆனால் இதுக்கு வந்து ப்ளூ வைலட் எந்த கலரும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ வந்து இதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த பட்டன் கொடுத்துட்டு கலர் வந்து இன்ஹெரிட் அப்படின்னு கொடுக்குறோம். இன்ஹெரிட்னா அந்த நம்மளோட பேரண்ட்டோட கலர் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸ்பெசிஃபை பண்ணால் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ப்ளூ வைலட்லேயே மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வச்சு இந்த இன்ஹெரிட்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டைலிங்கு வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks so much for watching. Love you all. Take care. Keep coding, keep learning, and bye-bye.